பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். மகான்களின் மகத்துவம் 72. பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது கடந்த பதிவுகளை பார்த்துவிட்டு சிலர் கேட்டிருந்தார்கள், நீங்கள் ஏன் முக்காடு போடவில்லை மற்றும் பொட்டு வைத்திருக்கிறீர்கள், தோடுலாம் போட்டிருக்கீங்க, எதனால இதெல்லாம் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் இறை வழிபாட்டுக்கு தடையா இல்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. தடை இல்லையாங்கிறத விட அனுபவ ரீதியா உடல் அடைந்த அனுபவத்தின் பேரில் தான் தன்னுடைய தோற்றங்கள் வெளிப்பாடு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு 4 வருடத்துக்கு முன்பு நான் 1 வருட காலம் குளிக்கல, பல்லு விளக்கல, தலை சீவல, அந்த மாதிரியான ஒரு பெரிய நிலை தவத்துல தியானம் பண்ணி அது ஒரு பெரிய நிலையில உடல் மேல்நிலை அடைந்திருந்த போது, அப்பொழுது என்னால் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் வெளியே வர முடியும். தலையெல்லாம் அனலாக இருக்கும், காது அனலாக இருக்கும், மூச்சு காற்று அனலாக இருக்கும், உமிழ்நீர் ரொம்ப வராது, வாயெல்லாம் அனலாக தான் இருக்கும். 104 டிகிரி ஃபீவர், அதிகமாக ஜுரம் நிலையில இருக்கும் என் உடம்பு. வெளியில வந்தா குளிரும், வெளிக்காத்து பட முடியாது, உடலை மூடிதான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது தலையை மூடாமல் வெளில வந்தா ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால் 15 நாளுக்கு ஒரு முறை தான் வர வேண்டிய சூழல் இருக்கும். அதாவது மாலை 4 மணிக்கு மட்டும்தான் ஒருவேளை உணவு. அது ரொம்ப கம்மியா உப்பு இல்லாத உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலகட்டமும் இருந்துச்சு. அப்போதான் தலையில முக்காடு போட முடியும், பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, இன்னொன்று தோடெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த நேரத்துல இதெல்லாம் தேவையே இருக்காது, தானாவே போயிடும், தோணாது, மறந்து போயிடும், எல்லாமே மறந்து போற நிலை அது. அப்போ அந்த உடல் உஷ்ண நிலையில இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மலம் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் மலம் போகும். சிறுநீர் ஒரு நாளைக்கு ஒரு முறைதான், அது ரொம்ப குறைவாக இருக்கும். அது உடல் பக்குவப்பட்ட நிலை. அந்த நிலை வரணும்னா ரொம்ப அதை தக்க வைக்கணும்னாலும் கஷ்டம். அப்போ குடும்பத்துல உள்ள கடமைகள்லாம் இருந்தா அதுலயே இருக்க முடியாது. ஆகவே பெரியவர்கள்லாம் கூறி, இந்த மாதிரி இடத்துக்கு எப்படி வரணும்னு தெரிஞ்சாச்சு, இனிமே எப்போ வேணாலும் வந்துக்கலாம். ஆகவே வீட்டுல உள்ள கடமையை முடிச்சுட்டு குழந்தைங்கள்லாம் படிக்க வச்சு அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டு, கணவரெல்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரலாம். இதுக்கு இன்னும் வயது இருக்கு, ஏற்கனவே எப்படி போகணும் பாதை தெரிஞ்சிச்சு, அந்த பாதையை எப்போ வேணாலும் பயணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பெரியவங்க சொன்னதுனால மீண்டும் நான் கீழே இறங்கி வந்திருக்கிறேன். அது மட்டும் அல்ல, எனக்கு அந்த அனுபவம் ஏற்கனவே இருக்கு. ஆனா அப்போதான் முக்காடு போட முடியும். சும்மா எல்லாரையும் பார்த்து எல்லாரும் போடுறாங்கன்னு முக்காடுலாம் போட முடியாது. அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. பல லட்சம் கோடியில ஒருத்தருக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், அதெல்லாம் தெரியாது நமக்கு. அவங்கவுங்க அனுபவம், அவங்கவுங்க கல்வி முறையை பொறுத்து, அவங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்த கல்வியை பொறுத்து மாறுபடும், உடல்நிலையை பொறுத்து மாறுபடும். ஏன்னா அது எப்போதுமே 102 டிகிரி, 103, 104 டிகிரி உடல் வெப்பநிலை அதிகமா இருக்கும், ஜுரம் நிலையிலே இருக்கும். அதே போல கை விரல்கள், கால் விரல்கள்லாம் உஷ்ணம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். தண்ணியில கை வைக்க முடியாது, குளிக்கலாம் முடியாது. அது இயல்பா தானா நடக்கிறது. பிறரை பார்த்து காப்பி அடிச்சு கட்டாயப்படுத்தி வர வேண்டிய விஷயம்லாம் இல்லை, அப்படிலாம் வராது. அது உணவு ஒழுக்கம், உடல் ஒழுக்கம், இதெல்லாம் சரியாக நூல் பிடித்தார் போல கடைபிடிக்கிறவங்களுக்கு அந்த மூலிகைகள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு அவங்க உடல்லாம் ஒத்துக்குச்சுன்னா, நோயெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி நிலையெல்லாம் உடல்ல இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். அப்போதான் முக்காடு போட முடியும், காதெல்லாம் மூட முடியும். சும்மா ஓரளவுக்கு நார்மலான நிலைக்கு ஒழுக்கங்களை கடைபிடிச்சிட்டு நமக்கு தெரிஞ்ச நான் கத்துக்கிட்ட அந்த கல்வியை
மற்றவங்களுக்கு வழிகாட்டுற வரையும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதனால அப்போ முக்காடு தேவையில்லை. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது பெரிய நிலைக்கு போகும்போது முக்காடு தானாக வந்துடும். அதை பற்றி கவலை கிடையாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.